கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவ செய்தி கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்ததான அந்த கிருபைக்காக தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததான பாஸ்டருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் கண்களை மூடி ஒரு விசை கூட தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக உமக்கு சோதரமப்பா. இந்த வேளையிலுமாக ஆண்டவரே சோதரமப்பா, உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலுமாக தேவன் எங்கள் மத்தியிலே இடைப்படும்படியாக எங்களை நாங்கள் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே தேவன் எங்களோடு கூட என்ன பேச சித்தமா இருக்கிறீங்களோ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களோடு கூட தேவன் இங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரமப்பா, எங்களை ஹல்லேலூயா தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக தேவன் வனைந்தெடுக்கத்தக்கதாக ஆண்டவரே சோதரமப்பா, உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக தேவன் எங்களை மாற்றத்தக்கதாக ஆண்டவரே உங்களுடைய வசனங்கள் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து ஆண்டவரே எங்களை உமக்குள்ளாக இன்னும் பலப்படுத்தும்படியாக இன்னும் எங்களை உமக்குள்ளாக ஆவிக்குள்ளாக உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலுமாக தேவன் நீங்க அடியனை மறைத்து தேவன் நீங்க வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தம் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாரும் இவ்வளவு பிரயாசப்பட்டு தேவ சமூகத்திலே கடந்து வந்து தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த எல்லா காரியங்களும் எதற்காக? அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சையோடு கூட இந்த ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் இந்த நித்திய ஜீவனை நாம் அறுக்க வேண்டுமானால் ஆவிக்கு ஏற்றபடி நாம் விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆவிக்கு ஏற்றபடி நாம் ஆவிக்கென்று விதைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்திக்கான தலைப்பு நான் விதைக்கிற விதை. ஹல்லேலூயா. நான் ஒவ்வொருவரும் சொல்லலாம், நான் விதைக்கிறதான விதை. ஹல்லேலூயா. நாம ஒவ்வொருவரும் விதைக்கிறதான விதை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 விதமான விதைகளை நாம பார்க்க முடியும். அதுக்கு முன்பாக விதையை குறித்ததான ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவிதமான பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த விருட்சங்கள் இந்த பூண்டுகள் எல்லாவற்றையும் எப்படி கொடுத்திருக்கிறார்? அது விதை கொடுக்கத்தக்கதாக அதை உருவாக்கி அதன் மூலமாக அது விளைஞ்சு வருது. அதிலிருந்து விதையை எடுத்து மீண்டுமாக விதைக்கத்தக்கதாக தேவன் அந்த விதையையும் அதோடு சேர்த்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பழம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளாக என்ன இருக்கும்? விதை இருக்கும். இந்த நாட்கள்ல அந்த ஹைபிரிட் மூலமா என்ன வருது? விதை இல்லாத பழங்கள்லாம் வருது. அதெல்லாம் தேவன் கொடுத்தது இல்லை. தேவன் சொல்றது விதை தருகிறதான கனிகளைத்தான் தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ 2 விதமான விதைகளை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவது
ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதிலே 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதிலே 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். ஹல்லேலூயா. நன்மை என்கிறதான ஒரு விதை. ஹல்லேலூயா. நீதிக்கு என்று விதைக்கிறதான விதை, நன்மை என்கிறதான விதையை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டது. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய விதைகள், நாம் விதைக்கிறதான விதைகள் எப்படி இருக்க வேண்டுமானால் நீதிக்கென்று விதைக்கிற விதையாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மை என்கிறதான விதையை குறித்து இது சொல்லுகிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் அதிலே 6-7 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் அதிலே 6ஆம் மற்றும் 7ஆம் வசனம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். நாம் நன்மையான காரியங்களை விதைப்போமானால் நன்மைகளை நாம் அறுத்து கொள்ள முடியும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்மையான காரியங்களை நாம் விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். நன்மை செய்கிறவர்களுக்கு தான் மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இவைகள் எல்லாம் நன்மையான விதைகள். ஹல்லேலூயா. நன்மை என்கிறதான விதைகள். மற்றொரு விதை என்னன்னு பார்க்கிற பொழுது யோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தீமையான காரியங்களை விதைக்கிறவர்கள் தீமையை அறுக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படின்னா நன்மை என்கிறதான ஒரு விதை இருக்கிறது, தீமை என்கிறதான ஒரு விதையும் காணப்படுகிறது. ஓசியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள், விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. கதிர்மாவை கொடுக்க மாட்டாது, கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள். அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள். ஹல்லேலூயா. காற்று விதைக்கப்படுமானா அது விளைச்சலை கொடுத்து என்ன வரும்? ஒரு சூறை காற்று வரும். ஹல்லேலூயா. அதை போலதான் நாம் எதை விதைக்கிறோமோ, நன்மையானவற்றை விதைப்போமானால் நன்மையானவைகளை நாம் கண்டுகொள்வோம். தீமையானவைகளை நாம் விதைக்கிற பொழுது தீமையானவைகளை நாம் அறுக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த விதையை குறித்து அநேக நேரங்களில் நம்ம நிறைய மெசேஜஸ் நாம கேட்டிருப்போம். ஆனாலும் இந்த நாளிலே இந்த காரியத்தை குறித்து பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறபடினாலே தேவனை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. விதையின் அளவு எவ்வளவு அளவு நம்ம விதைக்கிறோமோ அதற்கு ஏற்ற பிரகாரமாக நமக்கு பலன் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஹல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். கொஞ்சம் நம்ம விதைப்போம் அப்படின்னா கொஞ்சம் அறுப்போம்.
பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஹல்லேலூயா. அதிகமாய் விதைக்கிறவர்கள் அதிகமாய் அறுப்பார்கள். நன்மையை நாம் அதிகமாய் விதைப்போமானால் நாம் அதிகமாய் நன்மைகளை அறுவடை செய்வோம். தீமைகளை நாம் அதிகமாய் விதைப்போமானால் தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் கடந்து வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் 1 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கிற பொழுது, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் தன் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். அதை சரி, ஓகே, போதும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. திராட்சை தோட்டத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் திராட்சை செடியை நட்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக அவர் என்ன செய்தாருன்னா, அந்த இடத்துல என்ன பண்றாரு? அந்த இடத்தை வேலி அடைக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் நம்மை ரட்சிப்புக்குள்ளாக தேவன் நடத்தினார். ஹல்லேலூயா. சோ நம்மை முதலாவதாக வேலி அடைத்தார். வேலி அடைத்து நமக்கு பாதுகாப்பை தேவன் கட்டளையிட்டார். அதன் பின்பாக என்ன பண்றாரு? அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அதுல எந்த செடி நடப்படுகிறதோ அதுல உள்ள கற்கள் அதிகமா இருந்தால் என்ன பண்ண முடியாது? வேர் உள்ளே கடந்து செல்ல முடியாது. ஆகினாலே அதில் உள்ள கற்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்மை அந்த பரிசுத்தம் படுத்துகிறார் என்கிறதான காரியத்தை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். கற்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அகற்றுகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அதன் பின்பாக அதற்குள்ளாக நற்குல திராட்சை செடியை நட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நற்குல திராட்சை செடியை ஹல்லேலூயா நமக்குள்ளாக தேவன் நட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் பின்பாக என்ன பண்றாரு? அதுல ஒரு கோபுரத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா. இதுக்குள்ளாக இந்த திராட்சை தோட்டத்திற்குள்ளாக எந்த ஒரு தேவையில்லாத விலங்குகள் வந்து விடாதபடிக்கு ஒரு கோபுரத்தை கட்டி அங்கிருந்து அவைகளை கண்காணிக்கிறவராக இருக்கிறார். அதன் பின்பாக அதிலிருந்து நிறைய திராட்சை பழம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு ஒரு ஆலையையும் கட்டுகிறார். ஆலையையும் கட்டி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? என்னுடைய திராட்சை தோட்டம் நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் இவைகள். ஹல்லேலூயா. நம்மை அவர் பிரித்தெடுத்து ஹல்லேலூயா நம்மை வேலி அடைத்து நமக்குள்ளாக இருந்ததான எல்லா கெட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு நமக்குள்ளாக நற்குல திராட்சை செடி ஆகிய இந்த விசுவாசத்தை ரட்சிப்பை நமக்குள்ளாக நட்டு ஹல்லேலூயா. அதன் பின்பாக நாம ஒரு கோபுரத்தையும் கட்டி வேறு எதுவும் தாக்கி விடாது, உள்ளே மேய்ந்து விடாதபடிக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு நல்ல திராட்சை பழம் வரும், நல்ல திராட்சை கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு கூட ஒரு ஆலையையும் கட்டி காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பழங்கள் தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஹல்லேலூயா. நாம தேவனுக்காக எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம்? நாம தேவனுக்காக எப்படிப்பட்டதான கனிகளை கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா. நல்ல கனிகளை கொடுக்கிறோமா அல்லது கெட்ட கனிகளை கொடுக்கிறோமா? கசப்பான கனிகளை கொடுக்கிறோமா அல்லது மதுரமான கனிகளை கொடுக்கிறோமா?
தேவன் எதிர்பார்க்கிறது நல்ல திராட்சை கனி. அந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அவர் காத்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன் சொல்லுகிற பொழுது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நல்ல கனிகளை நாம் கொடுக்காத பட்சத்துல அந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன பண்ணுவாரு, அந்த மரத்தை வெட்டுறதுக்காக எஜமான் வருகிற பொழுது எஜமான் கிட்ட, எஜமான் இந்த வருஷம் விட்டுருங்க, அதுக்கு நல்ல எருவெல்லாம் போட்டு நான் மீண்டுமாய் அதுக்கான தேவையான போஷாக்கெல்லாம் கொடுத்து நான் வளர்க்குறேன், அடுத்த வருஷம் கனி தந்துருச்சுன்னா சரி, இல்லாட்டி அதன் பின்பாக வெட்டி போடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு, அந்த திராட்சை தோட்டத்துல வேலை செய்கிறதான வேலைக்காரர் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. அதை போலதான் தேவன் நம்மை சபை என்கிறதான திராட்சை தோட்டத்துல நட்டு வைத்திருக்கிறார். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் கனி கொடுக்காத பட்சத்துல தேவன் என்ன பண்றாரு, கனி கொடுக்காத மரம் எல்லாம் என்ன பண்ணப்படும், வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஹல்லேலூயா, நம்முடைய சபையின் போதகர், ஒவ்வொரு சபையின் போதகர்கள் என்ன பண்றாங்க, அந்த சபையில் இருக்கிறதான விசுவாசிகளுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவர்களாக, இந்த வருஷம் விட்டுருங்க ஆண்டவரே, அடுத்த வருஷம் கண்டிப்பா கனி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு தேவ சமூகத்திலே பரிந்து பேசி நமக்காக நம்ம எப்படியாவது கனி கொடுத்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் நமக்கு தேவையான போஷாக்கை கொடுத்து, ஹல்லேலூயா, நல்ல வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து அடுத்த வருஷத்துலயாவது கனி கொடுத்துறாதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் நாம் கனி கொடுக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின். ஹல்லேலூயா. தேவனுக்காக நல்ல கனிகளை கொடுக்கிறோமா, கெட்ட கனிகளை கொடுக்கிறோமா? ஹல்லேலூயா. தேவன் நம்ம இடத்திலே நற்கனிகளை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த விதைப்பு இது கனிகளை குறித்ததான காரியங்கள். தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான, அதாவது நாம என்னென்ன காரியங்களை விதைக்கிறோம், விதைப்பு நாம் விதைக்கிறதான விதை. ஹல்லேலூயா. நாம விதைக்கிறதான விதைகள் அநேக நேரத்துல நம்மை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீமைகளை விதைத்து கொண்டே இருக்கிறோம். அது நாம உணராதபடிக்கு மற்றவங்களுக்கு நம்ம தீமை செய்யறோம், அது தனி. ஆனால் நாம் நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ளாக தீமை என்கிறதான கனிகளை நாம் விதைத்து கொண்டே இருக்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் அந்த காரியத்திலிருந்து நாம் விடுபட முடியும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் மேபி நம்ம புரிஞ்சிருக்காம இருக்கலாம், ஆனால் அந்த விதைகள் நமக்குள்ளாக நாம் விதைத்து கொண்டிருக்கிறோம். தீமை என்கிறதான விதைகளை நமக்குள்ளாக நாமே விதைத்து கொண்டு, ஹல்லேலூயா, தீமையான கனிகள் உண்டாகத்தக்கதாக நாம அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் இதில் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதிலே 21ஆம் வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஹல்லேலூயா. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஹல்லேலூயா. நாம நமக்குள்ளாக விதைக்கிறதான விதை, முதலாவது நாம் என்ன பண்றோம், விதை இருக்குது, வெளியில இருக்குது, அதை எடுத்து நமக்குள்ளாக நாம் விதைத்து கொள்ளுகிறோம். அந்த விதையோட என்ட்ரி பாயிண்ட், நம்முடைய வாழ்க்கையில் அந்த விதையோட என்ட்ரி பாயிண்ட் எது அப்படின்னா நம்முடைய கண்கள் மற்றும் நம்முடைய சிந்தனைகள். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் மூலமாக நாம் நமக்குள்ளாக விதையை விதைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் மூலமாக, நம்முடைய சிந்தனைகள் மூலமாக நமக்குள்ளாக நாம் விதையை விதைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்மையான விதைகளை விதைக்கிறோமா, தீமையான விதைகளை விதைக்கிறோமா என்பது நம்முடைய இருதயத்திற்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே பரிசோதித்து பார்க்கிற பொழுது நாம் எப்படிப்பட்டதான விதைகளை நமக்குள்ளாக விதைக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். உங்களுக்குள்ளும்
மற்ற யாவருக்குள்ளும் நன்மை செய்ய நாடுங்கள். உங்களுக்குள் நன்மை செய்ய நாடுங்கள். முதலாவது உங்களுக்குள்ளும் சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்ததாக மற்றவர்களுக்குள்ளும். உங்களுக்குள்ளாக நீங்கள் நன்மை செய்கிறதை நாடுங்கள். நமக்குள்ளாக நாம் விதைக்கிறதான விதை. ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல பார்க்கிற பொழுது நம்முடைய கண் தெளிவாய் இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம் கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். நம்முடைய கண்ணின் பார்வை எப்படி இருக்கிறது அதை பொறுத்துதான் நம்முடைய இருதயம் நமக்குள்ளாக செல்கிறதான விதை எப்படிப்பட்டதான விதையா இருக்கிறது என்பதை நாம் யூகிக்க முடியும். ஹல்லேலூயா. சோ எக்ஸாம்பிள் பார்த்தோம், சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் அதிலே 1 முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், சிம்சோன் தனக்குள்ளாக விதைத்து கொண்டதான ஒரு விதை. இந்த இடத்துல பார்க்கிறோம் 3ஆம் வசனத்திலே கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். ஹல்லேலூயா. அவன் தனக்குள்ளாக இச்சை என்கிறதான விதையை விதைத்து கொண்டான். ஹல்லேலூயா. யாரும் சொல்லல, நீ இவ ரொம்ப அழகானவள், அதனால இவளை நீ திருமணம் செய்து கொள் அப்படிங்கிற யாரும் சொல்லல. அவன் பார்த்து அவனுடைய கண்ணுக்கு அவள் பிரியமானவளாக காணப்படுகிறது. அவன் யாரும் அந்த விதையை அவனுக்குள்ளாக விதைக்கவில்லை, அவனாகவே அந்த விதையை அவனுக்குள்ளாக என்ன பண்றான், விதைத்து கொள்ளுகிறான். அவனுடைய கண்ணுக்கு பிரியமானவளாக ஒரு பெண் காணப்பட்டாள். அதன் பின்பாக என்ன நடக்குது? அதுக்கப்புறம் அவளுக்கு திருமணம் ஆகிறது. அதுக்கடுத்து இன்னொரு வேசியை தேடி போகிறான். அதற்கு பின்பாக மூன்றாவதாக சேரேக் என்றதான நதி ஆற்றங்கரையிலே தெலீலாளை தேடி போகிறான். இப்படியாக அவனுடைய வாழ்க்கை கடந்து செல்லுகிறது. கடைசியில் அவனுடைய முடிவு என்ன ஆயிற்றுன்னு பார்த்தோம்னா, எந்த கண் ஹல்லேலூயா அவனுக்கு எந்த கண்ணினாலே இந்த பெண்ணை பிரியமானவள் என்று எண்ணினானோ அந்த கண் பிடுங்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த 2 கண்ணையும் பெலிஸ்தியர்கள் பிடுங்கினார்கள். ஹல்லேலூயா. சோ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ளாக நாம் விதைத்துக் கொள்ளுகிறதான விதை இது. ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் அந்த உப்பரிகையின் மேல் உலாவி கொண்டிருக்கிற பொழுது அவன் அந்த சிறியை சௌந்தரியம் உள்ளவள் என்று கண்டான். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த விதை அவனுக்குள்ளாக விதைக்கப்பட்டது. சத்துரு எதுவும் அவன்கிட்ட சொல்லலாம் இல்ல, அவன் அவளை சௌந்தரியம் உள்ளவளாக கண்டான். அதன் பின்பாக தவறு செய்தான். இச்சை அவனை மேற்கொண்டது. அவனுக்குள்ளாக தானே இச்சை என்கிறதான காரியத்தை விதைத்து கொண்டான். ஹல்லேலூயா. ஆகினாலே நம்முடைய பார்வை சரியானதாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. வஞ்சனை என்கிறதான காரியத்தை அவர்களுக்குள்ளாகவே விதைத்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அதிலே 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. எல்லாம் அவர்களுக்கு, விசுவாசிகள் எல்லாரும் அந்த நாட்களிலே எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய காணியாட்சிகள் எல்லாவற்றையும் விற்று கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே அனனியாவும் சப்பீராளும், யாரும் சொல்லல நீ போய் உன்னுடைய காணியாட்சியை விற்று கொண்டு என்னுடைய அதாவது அந்த அப்போஸ்தலருடைய பாதத்தில் வையுங்கள் என்று யாரும் அவர்களுக்கு சொல்லவில்லை. ஆனா அவங்களா தான் என்ன பண்றாங்க, போய் தங்களுடைய
காணியாட்சிகளை விற்று அதை கொண்டு வர்றாங்க. கொண்டு வருகிற பொழுது என்ன நடக்கிறதுன்னு பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். யாரும் அவங்க கிட்ட சொல்லல, நீ வந்து எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்க வேண்டும் என்று யாரும் அவங்களுக்கு சொல்லல. அவங்க அதை செய்யாம இருந்திருந்தா கூட யாரும் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் இந்த தேவ சமூகத்தை கொண்டு வந்து அந்த காரியத்தை வைக்க வேண்டும் என்று விரும்பி அந்த காரியத்தை செய்தார்கள். ஆனால் அந்த பணம் விற்ற பின்பு அந்த கிடைத்ததான் அந்த பணத்தை பார்த்த உடனே அவர்களுக்குள்ளாக ஒரு ஆசை உண்டாயிற்று. இவ்வளவு பணத்தையும் கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்துல கொடுக்கிறதா, எதுக்கு? இதுல பாதி என்ன பண்ணுவோம், நாமளே வச்சுக்கிடுவோம். முதல்ல அவங்களுடையதா தானே இருந்துச்சு அந்த பணம். அவங்க மறுபடியும் அதன் மீது அந்த ஒரு வாஞ்சை வைத்தார்கள். ஹல்லேலூயா. அந்த பணத்தின் மீது, அந்த பணத்தை பார்த்த உடனே என்னாச்சு, அவர்களுக்குள்ளாக ஒரு வஞ்சிக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக உண்டாயிற்று. அந்த பணத்தை நம்ம பாதி நாமளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம். யாரும் இந்த விதையை வந்து அவர்களுக்குள்ளாக போடவில்லை, அவர்களுக்குள்ளாக அவர்களை விதைத்து கொண்டார்கள். கடைசியாக அவருடைய வாழ்க்கை என்னாச்சு, மரணத்தை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இப்படியாக வஞ்சிக்கிறதை குறித்து தேவன் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நாம வஞ்சிக்கிறோமா? ஏன்னா வஞ்சனை என்கிறதான விதையை நாம் நமக்குள்ளாக என்ன பண்றோம், விதைத்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வஞ்சனை என்கிறதான விதையை நமக்குள்ளாக விதைத்து வைத்திருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஜனங்கள் கேட்கிறாங்க, எதினாலே உம்மை நாங்க வஞ்சிக்கிறோம்? அப்ப சொல்றாரு, தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஹல்லேலூயா. இந்த வஞ்சனை என்கிறதான விதை நமக்குள்ளாக காணப்படுகிறதா? தேவனை நாம் வஞ்சித்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த தீமை என்கிறதான விதை நமக்குள்ளாக, வஞ்சனை என்கிறதான இந்த தீமை என்கிற விதை நமக்குள்ளாக விதைக்கப்பட்டிருக்குமானால் நாம் என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது, நன்மைகளை சுதந்தரிக்க முடியாது. நம்ம அநேகர் என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து தசம பாகங்களை தான் தேவனுடைய நம்ம சர்ச்சில் கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது அது வந்து நம்ம பாஸ்டருக்கு நம்ம கொடுக்கிறோம் அப்படிங்கிறதான திங்கிங்கோட தான் நம்ம இருக்கிறோம். அதுல வந்து 10வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எங்க தசம பாகங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத் தருகிறார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு, பண்டசாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறதா? நாம தான் வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தேவனை வஞ்சித்து கொண்டிருக்கிறோமா? வஞ்சனை என்கிறதான அந்த விதையை நாம் நமக்குள்ளாக விதைத்து நாம் தீமையான காரியங்களை அறுவடை செய்து கொண்டிருக்கிறோமா அப்படின்ட்டு நாம தான் என்ன பண்ணணும், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல வந்து யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு வந்து பொல்லாங்கான காரியத்துக்கு நான் உடன்பட மாட்டேன் என்கிறதான ஒரு காரியத்தை அவன் முடிவெடுத்தான். தவறான ஒரு காரியத்திற்குள்ளாக அந்த இடத்துல வந்து போத்திபாருடைய மனைவி காணப்படுகிற பொழுது அந்த விதை தனக்குள்ளாக விழுந்து விடாதபடிக்கு தன்னை பாதுகாத்து கொண்டான். ஹல்லேலூயா. அதை போல நாம் தீமையான விதைகளை நாம் நமக்குள்ளாக விதைத்து நாம் நமக்குள்ளாக
அந்த தீமைகளை அறுவடை செய்யாதபடிக்கு நன்மையான காரியங்களை நாம் நமக்குள்ளாக விதைத்து நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறுவடை செய்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இது நாம நமக்கு விதைக்கிறதான விதை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அடுத்தவர்களிடத்திலே நாம் விதைக்கிறதான விதை. அடுத்தவர்களிடத்திலேயும் நம்ம நிறைய விதைகளை என்ன பண்றோம்? விதைக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதிலே 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். ஹல்லேலூயா. யாராவது நமக்கு தீமை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தீமையை செய்யக்கூடாது, நன்மையானதை நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நாம் நன்மை என்கிறதான விதையை மற்றவர்களுக்குள்ளாக நாம் விதைக்க வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற பொழுது சூழ்நிலைகளை பயன்படுத்தி அவன் என்ன பண்றான்? ஏமாற்றுகிறான். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை வஞ்சித்தான். முதலாவது எதுல வஞ்சிக்கிறான்? அவனுடைய அந்த சேஷ்ட புத்திரக பாகத்துல அவனை வஞ்சிக்கிறான். அந்த பயற்றங்கூழுக்காக எனக்கு அந்த பயற்றங்கூழ் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். யாரு? யாக்கோபு. அந்த இடத்துல ஏசா கடந்து வருகிற பொழுது எனக்கு கொடுன்னு கேட்கிற பொழுது உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, அப்போ நான் தர்றேன் அப்படின்ட்டு அவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக அவன் அந்த இடத்துல காணப்பட்டு வஞ்சனை என்கிறதான விதையை அந்த இடத்துல அவனுக்குள்ளாக ஏசாவுக்குள்ளாக விதைக்கிறான். ஹல்லேலூயா. வஞ்சிக்கிறான். ஏசாவை வஞ்சிக்கும்படியாக அந்த விதையை அவன் விதைக்கிறான். அடுத்து என்ன பண்றான் பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல ஒரு ஆள் மாறாட்டத்தை அந்த இடத்துல செய்கிறார்கள். ஹல்லேலூயா. ஈசாக்கு தன்னுடைய முதல் மகனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்கும்படியாக நீ போய் வேட்டையாடி எனக்கு உணவு சமைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்ததான ஏசாவுடைய தாய் என்ன பண்றா? தன்னுடைய மகனாகிய யாக்கோபு இந்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு கூட அந்த இடத்துல ஒரு ஆள்மாறாட்டமான காரியத்திலே ஈடுபடுகிறாள். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் பார்க்கிறோம் 27ஆம் அதிகாரம் அதுல 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். ஹல்லேலூயா. ஏசா கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அவருடைய தகப்பன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஈசாக்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல யாரு போறா? யாக்கோபு போய் அந்த காரியத்தை சமைத்து கொண்டு போய் அவனை என்ன பண்றான்? சாப்பாட்டை கொடுக்கிற பொழுது அவன் சொல்றான், அதாவது அவங்க அம்மாட்ட சொல்றான், அவன் ஏசா ரோமம் உள்ளவன், எனக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆட்டுத்தோலை அவன் மீதாக போர்த்து கொண்டு போகிறான். அடுத்தபடியாக அந்த ஸ்மெல்லை அவன் அந்த ஸ்மெல்லை கண்டுபிடிச்சிருவாரே அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவனுடைய ஏசாவுடைய வஸ்திரத்தை அவன் சரித்து கொண்டு போகிறான். ஆனா ஈசாக்கு என்ன பண்றாரு? அவன் பேசுகிறது யாக்கோபை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிட்ட வர சொல்லி தொட்டு பார்க்கிறாரு. ஏசாவுடைய சரீரத்தை போல காணப்படுகிறது. நுகர்ந்து பார்க்கிறாரு. யாரு? அந்த ஏசாவுடைய அந்த வாசனை கடந்து வருகிறது. அவர் என்ன பண்ணிடுறாரு? ஆசீர்வதித்து விடுகிறார். ஹல்லேலூயா. வஞ்சித்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. வஞ்சனை என்கிறதான ஏமாற்றுதல் என்கிறதான விதையை
ஏசாவுக்குள்ளாக விதைக்கிறான் அவன். ஹல்லேலூயா. அடுத்தவர்களுக்கு விதைக்கிறதான விதை. கடைசியில என்ன நடந்தது? அவன் வந்து எங்க போறான்? தன்னுடைய மாமன் வீட்டுக்கு கடந்து செல்கிறான். அந்த இடத்துல இவன் வஞ்சிக்கப்படுகிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். இவன் என்ன காரியத்தை, என்ன ஏமாற்றத்தை எப்படி இவன் ஏமாற்றினானோ, யாக்கோபு எப்படி ஏசாவை ஏமாற்றினானோ, அதை போல யாக்கோபு தன்னுடைய மாமனாலே ஏமாற்றப்படுகிறான். ஹல்லேலூயா. அவன் 7 வருஷம் வேலை செய்கிறான் ராக்கேலுக்காக. கடைசியாக அவனை ஏமாற்றி என்ன பண்ணிட்டாங்க? லேயாளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஹல்லேலூயா. அறுத்தானா? அவன் எப்படி வந்து ஏமாற்றினானோ அவனுடைய வாழ்க்கையிலும் அந்த ஏமாற்றம் என்கிறதான காரியம் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களை ஏமாற்றோம் அப்படின்னா அந்த ஏமாற்றமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும் என்பதை நாம் அதை செய்கிறதற்கு முன்பாக உணர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இதை போல நிறைய காரியங்கள் இருக்குது. டைம் இல்லாதனால அடுத்ததாக இந்த சிறுவனை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் விதைத்ததான ஒரு சிறுவன். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஹல்லேலூயா. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில என்ன இருக்குது? 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஹல்லேலூயா. பிலிப்பினோட ஆண்டவர் சொல்றாரு, சாப்பிடத்துக்கு அப்பங்கள் வந்து இந்த ஜனங்களுக்கு வந்து நான் சாப்பாடு கொடுக்க விரும்புறேன் அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு. அப்போ வந்து 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் வந்து கேட்கிறார். அவனை சோதிக்கும்படியாக இப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக இப்படி செய்கிறார். அந்த இடத்துல இருந்து அந்திரேயா சொல்றான், ஒரு பையன் இருக்கிறான், அவங்கிட்ட வந்து 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது அப்படின்ட்டு வந்து அந்திரேயா வந்து சொல்றாரு. அப்போ வந்து என்ன பண்றாங்க? அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்துக்கொண்டு போய் இயேசு கிட்ட கொடுக்கறாங்க. அவர் ஆசீர்வதித்து அதை வந்து ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே அந்த சிறுவன் விதைத்ததான விதையை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஒரு சின்ன பையன்தான், அவனுக்காக சாப்பிடும்படியாக அந்த 5 வார்கோதுமை அப்பங்களையும் மீன்களையும் அவன் கொண்டு வந்திருந்தான். சின்ன பிள்ளைங்க கிட்ட ஏதாவது வச்சிருந்தாங்க, நம்ம கேட்டோம்னா அவளுக்கு ஈஸியாக வந்து கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? இது எனக்குள்ளது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த சிறுவன் விதைத்ததான கேட்ட பொழுது அவன் கண்டிப்பா வந்து என்ன பண்ணிருக்கிறான்? கொடுத்திருக்கிறான். அதனாலதான் அதை எடுத்துக்கொண்டு அவங்க போறாங்க இயேசு கிட்ட. ஹல்லேலூயா. அவன் விதைத்ததான விதை. ஹல்லேலூயா. அந்த 5 அப்பங்களை தனக்கு வயிற்றுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு அவன் தனக்காக வைத்துக் கொள்ளாதபடிக்கு அவன் அதை விதைக்கிறான். ஹல்லேலூயா. அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் விதைக்கிறான். ஹல்லேலூயா. அதை தேவன் ஆசீர்வதித்து 5000 புருஷர்களுக்கு சாப்பிடத்தக்கதாக அதை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதுல வந்து குழந்தைகள் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க. அநேகர் வந்து அதன் மூலமாக பயனடையத்தக்கதாக அந்த சிறுவன் விதைத்ததான விதை அது பெருக ஒரு அறுவடையை கொடுத்தது. அநேகர் வந்து திருப்தி அடையத்தக்கதாக அந்த காரியம் நிகழ்ந்தது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 12 கூடை நிறைய அவர்கள் எடுக்கத்தக்கதாக, மீதம் எடுக்கத்தக்கதாக அந்த காரியம் நடந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான நல்ல விதைகளை விதைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான், நல்ல விதைகளை விதைக்க வேண்டும். அதனாலே மிகுந்த அறுவடைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மீதம் எடுக்கத்தக்கதாக தேவன் அந்த இடத்திலே ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதனால இதுதான் வந்து மற்றவர்களுக்கு நாம் விதைக்கிறதான விதை. 3ஆவதாக நாம பார்க்கிற பொழுது தேவனுக்காக நாம் விதைக்கிறதான விதை. ஹல்லேலூயா. தேவன் தம்மையே வந்து நமக்காக விதைத்தார். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து நமக்காக அவர் அந்த சிலுவையிலே பாடுகள் அனுபவித்து
அந்த மரணத்தை ருசித்து மீண்டும் உயிர் தெழுந்தார். மரணம் என்கிறதான விதையை, மரணம் என்கிறதான காரியத்திலே தன்னையே அவர் விதைத்தார். ஹல்லேலூயா. அநேகர் ஹல்லேலூயா அந்த மரணத்திலிருந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசு கிறிஸ்து என்கிறதான விதை ஹல்லேலூயா இந்த உலகத்தில் விதைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி இந்த காரியத்தை நிகழ்த்தின பொழுது அந்த விதை இப்பொழுது அநேகருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கத்தக்கதாக அவரை தேடி வருகிற அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்கத்தக்கதாக அந்த விதை கிரியை செய்து கொண்டிருக்கிறது, பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை போல தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான, நாம் தேவனுக்காக விதைக்கிறதான சுவிசேஷம் என்கிறதான விதை. ஹல்லேலூயா. இயேசு இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் அதிலே 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எல்லாருக்கும் என்ன சொன்னாரு? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. நாம் இந்த விதையை விதைக்கிறோமா? மற்றவர்களுக்கு சுவிசேஷம் என்கிறதான விதையை நாம் விதைக்கிறோமா? ஹல்லேலூயா. நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை அறியாத ஜனங்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே நாம் இந்த சுவிசேஷம் என்கிறதான விதையை விதைக்கிறோமா? ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத தேவ வசனமாகிய வித்தினாலே மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனமாகிய இந்த விதையை நாம் மற்றவர்களிடத்திலே, சுவிசேஷம் என்கிறதான இந்த விதையை நாம் மற்றவர்களிடத்திலே கொண்டு செல்கிறோமா, மற்றவர்களிடத்திலே விதைக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறதான காரியம், நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் அதிலே 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் அதிலே 5ஆம் வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் புரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கம் அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு 7 பேரை தெரிந்து கொள்ளுகிறாங்க. பந்தி விசாரிப்புக்காக ஒரு 7 பேர் தெரிந்து கொள்ளப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. 7 பேர் யாரெல்லாம்? ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கானோர், அது மட்டுமல்ல தீமோன், பர்மனா, அது மட்டுமல்ல நிக்கோலா. இப்படியாக 7 பேரை தெரிந்தெடுத்து அவர்களை அந்த காரியத்திற்காக ஏற்படுத்துகிறாங்க. என்ன காரியத்திற்காக? சபையிலே அந்த பந்தி விசாரணை செய்யும்படியாக 7 பேரை தெரிந்தெடுத்து அந்த காரியத்துக்காக நியமிக்கிறாங்க. இவர்கள் பந்தி விசாரணை செய்கிறவர்களாக காணப்படுகிறாங்க. பந்தி விசாரணை நம்முடைய சபையில நம்ம பார்க்கிறோம். அநேக ஊழியங்கள் இருக்கிறது. அந்த அநேக ஊழியங்களிலே அநேகர் நம்ம என்ன பண்றோம்? பங்கெடுக்கிறோம். அதோடு கூட நாம் என்ன பண்ணிடுறோம்? நின்று போய் விடுகிறோம். ஹல்லேலூயா. அதை போலத்தான் இந்த 7 பேர்ல 2 பேரை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர்கள் கடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று. பந்தி விசாரணை செய்கிறது, அதாவது பரிமாறுகிறது, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறது, உணவுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் அந்த 7 பேர்ல 2 பேர் என்ன பண்றாங்க? அந்த காரியத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் வெளியிலும் கடந்து சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா.
சோ அந்த ஏழு பேர்ல 2 பேர் யாரு? முதல் ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தேவான் கடந்து சென்று அவன் என்ன பண்றாரு? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை கேட்டவர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள், கல்லெறிந்து கொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. முதலாவது இரத்த சாட்சியாக ஹல்லேலூயா ஸ்தேவான் அந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை விதைக்கிறார். ஹல்லேலூயா. இரத்த சாட்சியாக மரிக்கிறார். இரத்த சாட்சியான ஒரு விதை அந்த இடத்துல போடப்படுகிறது. ஹல்லேலூயா. சோ நம்ம சபையில ஊழியங்கள்லாம் செய்யறோம். அந்த ஊழியத்தோடு கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதோடு கூட நாம் நின்று போய் விடுகிறோம். தேவன் எதிர்பார்க்கிறது அதோடு நின்று போய் விடக்கூடாது. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது கடைசி காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும். ஹல்லேலூயா. சோ ஆகையினாலே சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த முடிவு தேவனுடைய வருகை வர வேண்டுமானால் சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதான கடமை நம் எல்லோரும் மீதும் விழுந்ததான ஒரு கடமையாக காணப்படுகிறது. இந்த காரியத்தை, இந்த விதையை, சுவிசேஷம் என்கிறதான விதையை நாம் விதைக்கிறோமா? நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதுல பிலிப்பை குறித்து நாம பார்க்கிறோம். பிலிப்பு என்ன பண்றாரு? அவர் சமாரியாவிலே, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. என்ன பண்றாரு பிலிப்பு? பந்தி விசாரணைக்காரனா இருந்தவர் தான். போய் சமாரியாவில போய் பிரசங்கம் பண்றாரு. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லப்படுகிறது. 12ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. பிலிப்பு பிரசங்கம் பண்ணி அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. சோ பந்தி விசாரணைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், அவன் அந்த பந்தி விசாரணையோடு கூட தன்னுடைய ஊழியத்தை நிறுத்தி கொள்ளாதபடிக்கு தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படியாக கடந்து சென்று ஹல்லேலூயா ஜனங்களுக்கு அந்த இடத்துல சமாரியாவிலே போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த இடத்துல ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. ஜனங்கள் ஹல்லேலூயா ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காசாவிலே போய் யாருக்கு சுவிசேஷம் சொல்றார்? காசாவில இருக்கிறாரு கந்தாகிய மந்திரி அந்த இடத்துல கடந்து வருகிற பொழுது அந்த ரதத்தோடு சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் காரியங்களை கந்தாகிய மந்திரிக்கு விவரித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு மறுபடியும் அவர் என்ன பண்றாரு? எனக்கு நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஏதாவது தடை உண்டான்னு கேட்கிறாரு. தடை ஏதும் இல்லை, நீர் விசுவாசித்தால் தடை இல்லைன்னு சொல்கிற பொழுது இறங்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. சோ அவர் பிலிப் என்ன பண்ணாரு? சும்மா இருந்துடல. அவர் எல்லா இடத்துக்கும் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தவராக காணப்பட்டார். ஆகினால் அவருடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், பிலிப் என்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பவுலை சேர்ந்தவர்கள் கடந்து வந்து தங்குறாங்க. ஹல்லேலூயா. அதே பிலிப்பு தான். யாரு? அந்த 7 பேரில் ஒருவனாகிய அந்த பிலிப்பு தான். இவர் சுவிசேஷகனாக அநேக இடங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறவராக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்திலே பார்க்கிற பொழுது அவருக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 பேரும் தீர்க்க தரிசிகளாக காணப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் சுவிசேஷத்தை அறிவித்ததனாலே அவருடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மட்டும் நான் செய்து கொண்டு நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோமா? அல்ல. நம்ம தேவனுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, மற்றவர்களையும்
அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு வரத்தக்கதாக அவர்களையும் தேவனுக்குள்ளாக நடத்த நாம் பிரயாசப்படுகிறோமா? நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3 காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதுல நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னா, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? ஹல்லேலூயா. உழுகிறவன் என்ன பண்றான்? நாள்தோறும் உழுதுகிட்டேவா இருப்பாங்க? இல்லையா? அதை போலதான் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சியுன்ட்டு நாள்தோறும் அவர்களுக்காக ஜெபத்தை மட்டுமே ஏறெடுத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். உழுகிறவர்கள் நாள்தோறும் உழுது கொண்டிருந்தா என்ன ஆகும்? அது அப்படியே தான் நடந்துகிட்டே இருக்கும். விதைச்சாதானே அதுல இருந்து அறுவடை எடுக்க முடியும். நம்ம விதைக்காதபடிக்கு நிலத்தை பண்படுத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் உழுது கொண்டே இருப்போமானால் அந்த இடத்துல அறுவடையை காண முடியாது. ஹல்லேலூயா. ஆகினாலே நம்ம யாரெல்லாம் நம்ம சந்திக்கிறோமோ அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை தேவனுக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் 3 காரியங்களை குறித்து கற்றுக்கொண்டோம். முதலாவது, நமக்குள்ளாக நாம் விதைத்துக் கொள்கிறதான விதை, நன்மையான விதைகளை நாம் நமக்குள்ளாக விதைக்கிறோமா? தீமையான காரியங்களை நாம் நமக்குள்ளாக விதைக்கிறோமா? இது நாம் உணராதபடிக்கு இந்த காரியத்தை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். நம்ம யாராவது நான் கெட்டு போகணும்ட்டு அவங்களே நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்கல்ல. ஏன் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கை நடக்குதுன்னா நாம் உணராதபடிக்கு அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகினாலே நாம் உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டும். நமக்குள்ளாக நன்மையான காரியங்களை நாம் விதைக்க வேண்டும். தீமையான காரியங்களை விதைக்கிற பொழுது தீமையான அறுவடை நமக்குள்ளாக உண்டாகிறது. ஹல்லேலூயா. தேவன் அதில் விருப்பப்படவில்லை. ஹல்லேலூயா. தேவன் நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் நல்ல கனிகளை கொடுத்தால் தான் நல்ல விதை நமக்குள்ளாக உண்டாகும். ஒவ்வொரு கனியிலும் ஒவ்வொரு விதை இருக்கும் இல்லையா? நாம் கனிகளை கொடுக்கிற பொழுது ஒவ்வொரு கனியிலும் விதை உண்டாயிருக்கிறது. அந்த விதை மீண்டுமாய் விதைக்கப்படுகிறது. பலன் அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. 2வதாக, நாம் மற்றவர்களிடத்திலே விதைக்கிற விதை. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு தீமைக்கு தீமை நாம் செய்யாதபடிக்கு, தீமை யாராவது செய்திருந்தால் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான காரியத்தை நாம் உணர்ந்தவர்களாக மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஒரு சிறுவன் எப்படி தன்னிடத்தில் இருந்ததான அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் விதைத்து அநேகருடைய பசியை போக்கினானோ, அதை போல தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான காரியம், மற்றவர்களுக்கு நன்மையான காரியங்களை நாம் விதைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். 3வதாக, தேவனுக்காக நாம் விதைக்கிறதான விதை. ஹல்லேலூயா. சுவிசேஷம் என்கிறதான விதையை நாம் தேவனுக்காக விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்திலே அதிலே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகி இருந்து விடக்கூடாது. கர்த்தருக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் சுமந்து செல்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உழுது கொண்டே இருந்துடக்கூடாது. அதுல விதை விதைத்தால் தான் என்ன ஆகும்? அந்த விதை முளைத்து அநேகருக்கு பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் யாவரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு மனதார நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை என்பது நம்மளுடைய உள்ளார்ந்த ஜீவிதம் பலப்படுவதற்கு மிகவும் காரணமான ஒன்று. அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபையை நினைத்து ஸ்தோத்திரம். இந்த பாக்கியம் இந்த உலகத்துல அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து இந்த சபையில அழைத்து வந்து அவருடைய பிரசன்னத்தினால, மகிமையினால், அபிஷேகத்தினால நம்மை நிரப்பி, மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையினால
நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் கட்டப்படுவதற்கு ஏதுவாக இந்த ஸ்தலத்திலிருந்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்ததான நல்ல தருணத்தை நினைத்து நாம் உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? உமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையானது கர்த்தாவை கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாய் இருக்கிறது என்பதை வாசிக்கிறோமே. எலும்புகளை பலப்படுத்துகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உள்ளார்ந்த ஜீவிதம் நாளுக்கு நாள் வளருவதற்கு ஏதுவாக உம்முடைய வார்த்தை கர்த்தாவை எங்களை இன்னும் அதிகமாய் ஊக்குவிக்கிறதே. எங்களோடு நீர் பேசுகிற நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசவில்லை என்றால் கர்த்தாவே எங்களுடைய ஆவிக்குரிய ஆண்டவரே வாழ்க்கையில எங்களுடைய வழிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா மாறுபாடான வழிகளா இருக்குமே. நீர் எங்களுக்கென்று நியமித்த பாதையில எங்களால ஓட முடியாது. நீர் பேசவில்லை என்றால் ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த இலக்கை நாங்கள் அடைய முடியாது. கர்த்தாவே நீர் பேசவில்லை என்றால் ஆவிக்குரிய ஞானம் எங்களுக்குள்ளாக உண்டாகாது, அது உருவாகாது, அது வளராது. நீர் எங்களோடு பேச 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 நாங்கள் நிற்கும் வழி என்ன, நாங்கள் நடக்கும் பாதை என்ன, எங்களுக்குண்டான இலக்கு என்ன என்பதை கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்தின் ஞானம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதப்பா. அப்பேற்பட்டதான மகத்துவமான உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இந்த வேளையில நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களை செலுத்தி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஆமென். ஸ்தோத்திரம். நான் விதைக்கும் விதை என்கிற தலைப்பிலிருந்து நம்ம தேவ செய்தியை கேட்டு இருக்கிறோம். நாம் விதைக்கும் விதை நன்மையான விதைகளா தீமையான விதைகளா? நமக்குள்ளாய் நாம் விதைக்கும் விதை எப்படிப்பட்டது? மற்றவர்கள் இடத்தில் நாம் விதைக்கும் விதை எப்படிப்பட்டது? தேவனுக்காக நாம் விதைக்கும் அந்த சுவிசேஷம் என்கிற விதை எப்படிப்பட்டது என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் விதைக்கிற எல்லா விதைகளும் நமக்குள்ளாக இருக்கட்டும், மற்றவர்களிடத்தில் இருக்கட்டும், தேவனுக்காக இருக்கட்டும். நாம் விதைக்கிற எல்லா விதைகளும் நன்மையான நன்மைக்கு ஏற்ற விதைகளை விதைக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அருமையான பிரதரின் மூலமாய் கர்த்தர் நம் சபை நடுவில் பேசுற நல்ல வார்த்தைக்காக நாம் தொடர்ந்து ஜெப நிலையில காணப்படுவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தாவின் இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் இம்மட்டுமாய் உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தின மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்கள் ஆசரிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்து ஆவியின் துணையோடு நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்தபடியினால நன்றி ஆண்டவரே. விசேஷமாக வார்த்தையின் மூலமா எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் விதைக்கும் விதை என்கிற தலைப்பில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் கற்றுக்கொண்டதான ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அப்பியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. வேதவசனம் சொல்லுகிறது, ஓ மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது போல கர்த்தாவே நாங்கள் விதைத்ததான விதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அறுவடை செய்யக்கூடியதான அந்த நாட்கள் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் தளர்ந்து போகாமல் ஜெபத்தில் விழித்திருந்து உமக்காக அறுவடையின் நாட்களுக்கு என்று நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே ஸ்தோத்திர விதைக்கு ஏற்ற பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான கர்த்தாவே ஸ்தோத்திர சபையின் மூப்பரை எடுத்து நீங்க பயன்படுத்தினீர், அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திர. அவங்களுடைய ஊழிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேதாகம கல்லூரியின் படிப்பின் காரியங்களை எல்லாம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த பரிசுத்த ஆராதனையில கடந்து வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தில் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவின் இந்த முதல் ஆராதனையில இருந்த தேவ மகிமை ஆண்டவரே இதை காட்டிலும் வருகிற இரண்டாவது ஆராதனையிலும் உம்முடைய மகிமை கர்த்தாவே குறையாதபடிக்கு காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். தடைகள் யாவும் உடைத்து போடும். துதிகன மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சமாதானத்தோடு ஒருவருக்கொருவர் கரங்களை கொடுத்து நாம் கடந்து செல்வோம். ஒருவரை ஒருவர் நாம் விசாரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.